ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலாஸ் இன்ஃபினிட்டி. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆட்டுக்கால் சூப்பு தான் பார்க்க போகிறோம். ஆட்டுக்கால் சூப்பு வந்து நான் எப்படி செய்கிறேங்கிறத பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து 2 ஆட்டுக்கால் எடுத்துருக்கிறேன். அதுக்கு வந்து தேவையான அளவு, காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் மிளகு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் வந்து சீரகம் போட்டிருக்கேன், 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டிருக்கேன். அப்புறம் வந்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் உரித்து எடுத்துருக்கிறேன், அது நம்மளுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். பூண்டு பல் எரியுங்கிறதுனால கொஞ்சம் வந்து கம்மியாக சேர்த்துக்கலாம். நான் வந்து 6-7 பூண்டு பல்லுக்கு மேலே சேர்த்துருக்குறேன். கொஞ்சம் இஞ்சி பீஸ் வந்து சின்ன பீஸ் ஒரு 1/2 இன்ச் இருக்கிற மாதிரி எடுத்து அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ இதை வந்து இது கூட வந்து நம்ம வந்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன், அப்புறம் கொஞ்சம் புதினா. இது வந்து நம்ம ஃப்ளேவர் நம்மளுக்கு எப்படி தேவையோ நம்ம அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட செய்யனாலும் செஞ்சுக்கலாம். கம்பல்சரி இது போடணும் அப்படிங்கிறது இல்லை, கட்டாயம் இல்லை. இது பாருங்கள், தண்ணி இல்லாமல் நான் வந்து இப்போ அரைச்சி எடுத்துக்கிட்டேன். 1-2 அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போது வந்து 2 ஆட்டுக்கால் வந்து எங்களுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க, அவங்களே க்ளீன் பண்ணி. இது கூட வந்து நான் 3-4 வாட்டி வாஷ் பண்ணிட்டேன், க்ளீன் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் தான் எடுத்து வச்சுருக்கேன். அதில் அந்த மசாலாவை போட்டுட்டு இப்போது ஒரு தக்காளி நான் வந்து இங்கே வந்து இது ஆப்பிள் தக்காளி தான், நான் ஒரு தக்காளி எடுத்துருக்கேன். அதை மிக்சியில் போட்டு அடித்து அதையும் போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுருக்கிறேன். இது கூட கரம் மசாலா பவுட்ரு கொஞ்சம். நான் 4 கிளாஸ் தண்ணி விட்டுருக்குறேன், தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். 12 விசில் விட்டுட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. அப்புறம் 12 விசில் விட்டுட்டு எடுத்து பார்த்தா இந்த மாதிரி வந்துருந்துச்சு. நம்மளோட ஆட்டுக்கால் சூப்பு ரெடி. நம்ம வந்து இதில் வந்து நாட்டு தக்காளியோ எதுனாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து என்கிட்ட ஆப்பிள் தக்காளி இருந்ததுனால நான் ஆப்பிள் தக்காளி சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துக்கலாம். சூப்பராக இருந்துச்சு இந்த கிளைமேட்டுக்கு. அங்கே பாருங்கள், ஆவி பறக்க இருக்கிறது சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மிதமான காரத்தில் மிதமான சூடில் குடிக்கும்போது அப்படி இருந்துச்சு. இங்கே கிளைமேட்டுக்கு பெங்களூரில் செம்ம மழை போட்டுட்ருக்குது, குளிர் செம்மையாக இருக்குது. இது குடிக்கிறதுக்கு செம்மையாக இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில். மறக்காமல் நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.